ஹாய்! இன்னைக்கு இன்னொரு இன்னோவேட்டிவான டிஷ்ஷோட உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ஐ அம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த டிஷ் சிக்கன் லிவர் சப்பாத்தி ரோல். ஸோ சிக்கன் லிவரில் இன்னோவேட்டிவாக இருக்கட்டுமேனு சப்பாத்தி ரோல் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ப மாட்டீங்க, இட் ஹாஸ் கம் அவுட் ஸோ வெல். ஸோ இன்னைக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்னோவேட்டிவ் டிஷ். வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கேபேஜ், சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அண்ட் சிக்கன் லிவர் க்ளீன் பண்ணது, மிளகாத்தூள், தனியாத்தூள், சோம்பு, கரம் மசாலா. இப்போது பாத்திரம் ஹீட் பண்ணிடலாம். ஹீட் ஆனோன்னு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலா ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இதில் லிவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு தேவைக்கான அளவு. இப்போ லிவர் ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போது கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் குக்ட். நல்லா எண்ணெயெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சப்பாத்தி எடுத்துகிட்டு ஆல்ரெடி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சப்பாத்தியில் நடுவில் ஆட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் ரோலிங் இட் அவுட். அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியில் பண்ணிடலாம். சப்பாத்தியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரோல் இஸ் நவ் ரெடி. ஸோ நீங்களும் இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Bye bye.